Hi guys, this is Raghu. Guys, RS200 புதுசாக ஒரு கிராஷ் கார்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓல்ட் மாடல் நம்மக்கிட்ட இருந்துச்சு, அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா RS200 வந்து இந்த பேனல்ஸ் ஃபுல்லாக கழட்டுறது கொஞ்சம் இஷ்யூ இல்லை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கழட்டுறது, எப்படி ப்ராப்பராக ஃபிட்டிங் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைஸ், இதான் அப்டேட்டட் கிராஷ் கார்டு. ஸோ 2 கிராஷ் கார்டு இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 கிராஷ் கார்டு. இதுதான் மெயின். இது வந்து 2 பேஸ் பிளேட்டு. இந்த பேஸ் பிளேட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த வண்டி ஃபுல்லாக பேனல் வந்து கழட்டணும். 2 ஸ்லைடரு, அதுக்கான நட்டு போல்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த பேஸ் பிளேட்டு LH RH இந்த 2 பேஸ் பிளேட் வந்து நம்ம இந்த பேனல் ஃபுல்லாக கழட்டிட்டு இந்த இடத்துல மாட்டணும். ஸோ இதுதான் மெயின் பார்ட்டு இந்த கிராஷ் கார்டில். ஸோ இதில் நம்ம வந்து இப்போ ஃப்ரேம் ஸ்லைடர் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து, ஓகேவா. ஸோ இந்த ஃபுல் ஃப்ரேம் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு எப்படி நீட்டாக கழட்டுறது நான் வந்து 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தமாக எவ்வளோ ஸ்க்ரூ கழட்டணும்னா 1 2 3 4, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, 4 5 6 7 7 8 9 10 11 11 12 13 அப்புறம் இங்கே 14 15, ஒரு சைடு மட்டும் 15 ஸ்க்ரூ இந்த நீட்டாக கழட்டிடணும். ஸோ இந்த 15 ஸ்க்ரூ நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து அப்படியே வெளியில் எடுத்துடலாம். கைஸ், பேனல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பாட்டம் பேனல் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடுறோம். இந்த மெயின் பேனல் வந்து ஃபுல்லாக கழட்ட தேவையில்லை, ஜஸ்ட் லூஸ் பண்ணால் போதும். நம்ம இந்த ஃப்ரேமில் 2 போல்ட் இருக்கு பாருங்கள், இந்த போல்ட்டில் தான் நம்ம அந்த பேஸ் பிளேட் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது 2 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஸ்க்ரூ வந்து கழட்டிருக்கோம். மொத்தமாக எவ்வளோ ஸ்க்ரூ கழட்டிருக்கேன்னு பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16, இந்த 16 ஸ்க்ரூ கழட்டினா தான் நம்ம இந்த பேனல் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாக கழட்ட தேவையில்லை, ஜஸ்ட் லூஸ் பண்ணால் இந்தளவுக்கு லூஸ் பண்ணாலே போதும். நம்ம இங்கே பேஸ் பிளேட் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்போ இதை காட்டுறேன். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஸோ இந்த பேஸ் பிளேட் வந்து இப்படி போய் வந்து இன்ஸ்டால் ஆகும், இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா. ஸோ நான் இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பிளேட் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். 2 ஸ்க்ரூ நான் தனியாக கொடுத்துருவேன். ஸோ இது இந்த 2 ஸ்க்ரூ வந்து ஸ்டாக் ஸ்க்ரூ. இது வந்து லென்த் பத்தாது. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி 2 ஸ்க்ரூ வந்து வாஷர் வித் ஸ்க்ரூ கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ போட்டுட்டு ஃபுல் டைட் பண்ணிடுங்க. ஃபுல் டைட் பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் இல்லை, நம்ம இந்த பேனல் ஃபுல்லாக அப்படியே எப்படி இருந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பேஸ் பிளேட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஸ்க்ரூ எல்லாம் கழட்டி பேனலில் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் பேஸ் பிளேட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேனல் எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ எல்லாமே போட்டு லாக் பண்ணிடலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசம்பிளி பண்ணிட்டேன். பேனல் கேப் இல்லாமல் ப்ராப்பராக பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கழட்டும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு டைம் கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும் எப்படி ஈஸியாக கழட்டலான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட் இங்கே வந்துருச்சு, பேனல் எல்லாமே பக்காவாக க்ளோஸ் பண்ணிட்டு இதே ப்ரொசீஜர் தான் லெஃப்ட் சைடு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே ஃப்ரேம் ஸ்லைடர் போட்டுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது கிராஷ் கார்டு. ஸோ கிராஷ் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். நம்ம கிராஷ் கார்டு வேணாம், ஃப்ரேம் ஸ்லைடர் போட்டுக்கலாம், கிராஷ் கார்டு போட்டுக்கலாம், அவ்வளோதான். கைஸ், ஃபைனலாக கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பிளேட்டில் இந்த பேஸ் பிளேட்டில் இந்த கிராஷ் கார்டு வந்து இங்கே ஒரு போல்ட் வந்து லாக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த ஃபுட்ரஸ் கிட்ட ஒரு போல்ட் வந்து லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 லாக் தான். இந்த 2 லாக்லேயே உங்களுக்கு ஹெவியான கிரிப் கிடைக்கும் கிராஷ் கார்டுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா RS200 வந்து பேட்ஜிங் போட்டிருப்பேன், சிங்கிள் ஸ்லைடரு. லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இந்த ஹேண்டில் பார்க்கு நேராக தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஃபேரிங் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2மே சிங்கிள் கிளாம்ப் லாக் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ் பிளேட்டும் ஹெவியாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கிராஷ் கார்டு வந்து பழைய மாடல் விட இந்த கிராஷ் கார்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு.
ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைட்லும் இந்த பேனல்லாம் கழட்டி இந்த பேஸ் பிளேட் லாக் பண்ணிவிட்டு இந்த கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு போல்ட்டு, இங்கே ஒரு போல்ட்டு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு கிராஷ் கார்டு வேணாம், நான் சிம்பிளாக ஃப்ரேம் ஸ்லைடர் போட்டுக்கிறேன்னா அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதே ப்ரொசீஜர் தான். இந்த பேஸ் பிளேட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமுக்கு இந்த கிராஷ் கார்டுக்கு பதிலாக இங்கே ஒரு ஃப்ரேம் ஸ்லைடர் அந்த ராடு வரும். ஸோ அது மட்டும் நான் தனியாக கொடுத்துருவேன். நீங்கள் ஃப்ரேம் ஸ்லைடர் யூஸ் பண்ணிக்கலாம்.